இருந்து நான் குரல் கொடுத்து என்னை கூப்பிட்டு என்ன உன் பிரச்சனை என்ன, நீ ஏன் கத்துறன்னு கூட கேட்காத தலைமை எப்படி உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கும் என்பதை என்னுடைய முன்னெடுப்பு கேள்விகள். கவுன்சிலர் எப்படி பேசுறாரு? இதை ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியை மாத்தி இருக்கணும். என்ன திமுக வந்து நல்லாட்சி கொடுக்குன்னு சொன்னது, ஆனா நல்லாட்சி இல்லையே நாசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கட்சியில பயணித்த ஒரு மாமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு மக்களும் இதை பேசும்போதெல்லாம் மாத்தி இருக்கணும், விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்கணும். ஆனா இதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் செய்ததான்னு பார்த்தா செய்யல. குறிப்பா சன் நியூஸ் கிட்ட நான் கேட்கிறேன், இந்த பவுல்ராஜ் பேசுற காணொலிய பிளாஷ் நியூஸ்ல சன் நியூஸ்ல நீங்க போட்டீங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது விலகுனா அதை அப்படியே பிளாஷ் நியூஸ்ல போட்டு அதை ட்ரெண்ட் பண்றீங்க, மக்கள் மத்தியில் அதிவேகமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களை நோக்கி உங்களுடைய ஆட்சியில நல்லாட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு கவுன்சிலர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இதை நீங்க பிளாஷ் நியூஸ்ல போட வேண்டியது தானே, ஏன் போடல? தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது விலகுனா பாருங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டாங்க. சீமான் பின்னாடி போன இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. பாருங்கள், நாம் தமிழர் கட்சியில் நேற்று பயணித்தாங்க, ஆனால் இன்னைக்கு பாருங்கள் சீமான் மேலே எவ்வளவு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு எல்லா ஊடகமும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது ஒருவர் விலகினா கூட அந்த செய்தியை பெரிதாக்குறாங்க. தமிழ்நாட்டிலே பெரிய பிரச்சனையாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது விலகிட்டா அந்த செய்தியை பெரிய செய்தியாக மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவருடைய நோக்கம் என்னன்னா, யாரும் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிடக்கூடாது. யாராவது நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிங்கன்னா பாருங்கள், இளைஞர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், நாம் தமிழர் கட்சியில் நேற்று பயணித்தவர்கள் இன்று எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு வேலை பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது விலகுனா அதை மிகப்பெரிய செய்தியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்களே நீங்கள். அதே போல் திமுகவிலிருந்து யாராவது விலகுனா, ஏன் திமுகவிலிருந்து யாருமே விலகுறதே இல்லையா? பல தொண்டர்கள் திமுகவை நேசித்து அந்த கட்சியில் இருந்தவர்கள் அவர்களுடைய அரசியல் பிடிக்காமல் நாம் தமிழர் கட்சியில் எத்தனை பேர் இணைகிறாங்க தெரியுமா? இப்போ நாம் தமிழர் கட்சியில் பலர் பயணிக்கிறாங்க. புதிதாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க. அதே போல திமுக, அதிமுக, மதிமுக இன்னும் பல கட்சியில் இருந்தெல்லாம் விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதில் திமுக காரங்க யாருமே இல்லையா? அப்ப அவங்க ஏன் திமுக இருந்து விலகி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்? திமுகவிலிருந்து ஏன் விலகி நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் இந்த செய்தியை பெரிதா என்றாவது ஒரு நாள் நீங்க மாத்திருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி எப்படியாச்சும் வீழ்த்தணும். இப்ப இந்த திராவிடம் வந்து திட்டமிட்டு சூழ்ச்சிகரமா வேலை பார்க்குதுங்க. அதனாலதான் இது போன்ற பிரஸ் மீட் எல்லாம் அதிகமா வெளியே வருது. நாம் தமிழர் கட்சியில போய் யாரும் சேர்ந்துடாதீங்க, நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைதான் அப்படின்னு மக்கள் மத்தியில மறைமுகமா இந்த ஊடகங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி திமுக கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருந்தவர், அதாவது பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கியவர், அப்புறம் கருணாநிதி அவர்களின் கொள்கையை உள்வாங்கி அந்த கட்சியை நேசித்து அந்த கட்சியில பயணித்தவர். இன்னைக்கு அவர் அந்த கட்சியில இருக்காரான்னு கேளுங்களா? ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலர், அவர் என்ன சொல்றாருன்னாங்க பவுல்ராஜ், அதாவது உள்ளாட்சியில நல்லாட்சி தருவோம்னு இந்த திராவிட மாடல் ஆட்சி பேசுறாங்க. ஆனா மாமன்ற உறுப்பினர் நான் வந்து மக்களுக்கு செய்யணும்னு சொன்னா கூட என்னுடைய பேச்சை கூட செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இங்க நல்லாட்சி நடக்கு என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாருங்க. அதாவது இந்த செய்தியை பேசணும்ல, திமுக கவுன்சிலர் பவுல்ராஜ் பேசுறதை நான் இணைச்சி வரேன், நீங்களே பாருங்களா. நேற்றைய தினம் அந்த கட்சியை சார்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து துணை முதல்வராக பதவியேற்றாங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொண்டு, தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரின் சுயமரியாதை எனக்கு கற்றுத் தந்ததினால் சுயமரியாதையே பெரிது என்று சொல்லி நான் அந்த கட்சியிலிருந்து விலகிட்டேன். அவங்க என்ன தற்காலிகமாக நீக்கினாங்க, நான் நிரந்தரமா விலகிட்டேன். இது என்னுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு உள்ளாட்சி உறுப்பினராக இருந்து நான் குரல் கொடுத்து என்னை கூப்பிட்டு என்ன உன் பிரச்சனை என்ன, நீ ஏன் கத்துறன்னு கூட கேட்காத தலைமை எப்படி உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுக்கும் என்பதை என்னுடைய முன்னெடுப்பு கேள்விகள். கவுன்சிலர் எப்படி பேசுறாரு? இதை ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியை மாத்தி இருக்கணும். என்ன திமுக வந்து நல்லாட்சி கொடுக்குன்னு சொன்னது, ஆனா நல்லாட்சி இல்லையே நாசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கட்சியில பயணித்த ஒரு மாமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னு மக்களும் இதை பேசும்போதெல்லாம் மாத்திருக்கணும், விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்கணும். ஆனா இதை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் செய்ததான்னு பார்த்தா செய்யல. குறிப்பா சன் நியூஸ் கிட்ட நான் கேட்கிறேன், இந்த பவுல்ராஜ் பேசுற காணொலிய பிளாஷ் நியூஸ்ல சன் நியூஸ்ல நீங்க போட்டீங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து யாராவது விலகுனா அதை அப்படியே பிளாஷ் நியூஸ்ல போட்டு அதை ட்ரெண்ட் பண்றீங்க, மக்கள் மத்தியில் அதிவேகமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உங்களை நோக்கி
உங்களுடைய ஆட்சியில நல்லாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இதை நீங்க ஃபிளாஷ் நியூஸ்ல போட வேண்டியது தானே? ஏன் போடல? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னது போல நாம் தமிழர் கட்சி அரசியலை எப்படியாச்சும் வீழ்த்தணும். அதற்கு இவர்களுக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது போலலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி விலகிட்டாங்க பாருங்க, இப்படி பரப்பி மக்கள் மத்தியில் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தலான்னு சொல்லிட்டு இந்த திராவிட திருடர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல வன்னியரசு நேத்து தனது எக்ஸ்தலத்துல ஒரு செய்தி பதிவு பண்ணாரு. சீமான் பின்னாடி போய் இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. இது உண்மையாக நகைச்சுவையா இருக்கு. ஸ்டாலின் பின்னாடி போன இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைக்கலையா? திமுகவை நம்பி எத்தனை இளைஞர்கள் நாசமா போயிருக்கான். மற்ற கட்சியை நம்பி எத்தனை இளைஞர்கள் நாசமா போயிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்குது. உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்துல நிக்குது, உறுதியா நிக்குது. ஆனா இந்த கட்சியை வீழ்த்துறதுக்கு என்னென்னலாம் நீங்க பேசுறீங்க? ஏங்க விடுதலை சிறுத்தை கட்சி வன்னியரசு அவர்கள்கிட்டே நாங்க கேட்கறாங்க, ஏங்க நீங்க வெற்றி பெறணும், உங்க அரசியல் வெல்லணும்னு சொல்லிட்டு திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனெல்லாம் சகித்து கொண்டு நீங்க வாழலையா? இப்ப மது ஒழிப்பு மாநாடு இன்னைக்கு நடத்துங்க, வாழ்த்துக்கள். ஆனா மதுக்கடையே நடத்தக்கூடிய திமுக அரசை அழைத்து கொண்டு நீங்க அந்த மதுக்கடையை நடத்துறீங்களே, இதெல்லாம் ஏமாற்று இல்லையா? அவர்களுக்கு அழைப்பு போகுது, இதெல்லாம் ஏமாற்றுத்தனம் இல்லை. அப்ப நீங்க அண்ணன் திருமாவளவன் பின்னாடி எத்தனை இளைஞர்கள் போறாங்க. இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துற தலைவர்னு எத்தனை இளைஞர்கள் போறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க சீரழிக்கலையா? நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துற உடனே இந்த திமுக காரங்க மது ஒழிப்பை தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்துவாங்களா? உங்க கூட்டணி கட்சியினர் தானங்க, நீங்க தானங்க கேட்கணும். அப்ப இங்க எல்லாத்தையும் அரசியலா மாத்தி வச்சுட்டு நாம் தமிழர் கட்சி மீது மட்டும் அப்படியே பழிய போடுறது. நாம் தமிழர் கட்சியில யாரும் சேராதீங்கப்பா, எல்லாம் வாங்க திமுகவுக்கு வாங்க. திமுகவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு இளைஞர்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எங்க நல்லா இருக்கும்? நாசமா போயிருக்கு. நல்லா இருந்தாதான் தமிழர்கள் யாராவது துணை முதலமைச்சர் ஆகியிருப்பாங்களே. நீங்களே யோசிச்சு பாருங்க, திமுக எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்காங்க. திமுக கழகத்துக்காக உழைத்த எத்தனை தமிழர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சதா? திமுக எத்தனை மூத்த அமைச்சர்கள் சீனியர்கள் திமுக இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சதா? அப்ப அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழியல. இத்தனை பேர் இருந்தும் கருணாநிதி அவர்கள் வீட்டில தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த திமுக சொல்லுது. அப்ப இதெல்லாம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறது இல்லையா? அப்ப இவர்கள் பின்னாடியெல்லாம் போனா இளைஞர்கள் நல்லா இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி பின்னாடி வந்தா இளைஞர்கள் நாசமா போயிடுவாங்க. அப்படிதானே? என்னப்பா இதெல்லாம்? ஒரு கட்சி இனத்துக்காக மக்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தனித்து களமாடுது. சீட்டுக்காக நோட்டுக்காக எதிர்பார்த்து எல்லா கட்சியும் திராவிட கட்சிகளின் பின்னாடி ஓடுது. சீட்டு நோட்டு எதையும் விருப்பப்படாம இனத்தின் நலன் என்ற ஒற்றை கொள்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கு. இத்தனை கற்களை வீசி எறிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போனா இளைஞர்கள் நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வன்னியரசு பேசுனதையும், அதே போல இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது ஒருத்தர் விலகினா பெரிய பிரச்சனையை காட்டுறாங்க. ஆனா திமுகவில இருந்து யாராவது விலகி வந்தா வாயை திறக்காம இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழியொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.